Hi guys, welcome to my channel Travel with Shobha Felix. Hi guys, welcome to Sikkim. And so இவங்க வந்து கணேஷ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலில் நம்ம சுற்றி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம் அண்ட் கயிறெல்லாம் கட்டியாச்சு. ஓகே, வாங்க போகலாம். ரீசெண்டாக நம்ம சிக்கிம் ட்ரிப் போயிருந்தோம். அண்ட் சிக்கிம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் க்ரீன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு நேச்சர் விரும்பியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சிக்கிமை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவ்வளோ ஒரு அழகான ஊர் அண்ட் ரொம்ப அமைதியான ஊர் அண்ட் புத்திசம் நிறைஞ்சிருக்கு இந்த ஊரில். அண்ட் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு எங்களுக்கு. முதல் முறையாக வந்துட்டு புத்திஸ்ட் மக்களையும் அண்ட் அந்த புத்திசம் கற்றுக்கிறவங்களையும் அண்ட் அந்த ஊர் எல்லாமே வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த ஹோல் வீடியோவில் டெஃபினட்டாக ஷேர் பண்ண முடியாது, பிகாஸ் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அண்ட் ஆனாலும் என்னோடய கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனை நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இதுக்கப்புறமா நிறைய சிக்கிம் சீரீஸ் வரும், அது எல்லாமே பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதற்கு நீங்கள் என் கூட சிக்கிம் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ட்ரிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு ஃபர்ஸ்ட்டு பெங்களூர். ஸோ பெங்களூரில் வந்துட்டு நமக்கு வந்து 11 o'clock ரீச் ஆயிடுவோம். அண்ட் ஹோல் நைட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஸ்டே. அண்ட் பெங்களூர் டு அடுத்தது வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் பக்டோர் ஏர்போர்ட். நீங்கள் த்ரூ ஏர்வேஸ் மூலமாக வரீங்க அப்படின்னா இங்கே பக்டோரில் தான் நீங்கள் வந்துட்டு லேண்ட் ஆவீங்க. ஸோ நம்ம மார்னிங் வெல்கம் டு சிக்கிம், க்ளீன் அண்ட் க்ரீன் சிட்டியான சிக்கிம் ஸ்டேட். ஸோ சிக்கிம் ஸ்டேட்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்டாக். அப்படின்னா 3 கேபிட்டல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஓல்டு கேபிட்டல் ஆஃப் சிக்கிமில் தான் இருக்கோம். அந்த ஓல்டு கேபிட்டல் ஆஃப் சிக்கிம் தான் வந்துட்டு இந்த ரிப்டான்சியா ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சிக்கிமை இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி அண்ட் புத்தர்களின் மடாலயங்கள் வந்துட்டு நிறைய பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு டோட்ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டோட்ரூலும் வந்துட்டு நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். இந்த டோட்ரூலோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் வந்துட்டு அந்த அவங்களோட புத்தர்கள் அவங்களோட மந்திரங்கள் இருக்கும். இந்த மந்திரத்தை வந்து நம்ம இப்படி சுழட்டணும், இந்த மாதிரி இப்படி ரோலிங் பண்ணும்போது வந்துட்டு நம்ம மனசில் ஏதாவது ஆசைகள் நினச்சிட்டு நம்ம அதை ரோல் பண்ணோம் அப்படிங்கிறப்போ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சிக்கிமில் நிறைய இடங்களில் இதை பார்க்கலாம். 14,000 அடி வந்துட்டு கடல் பரப்பிலிருந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிற ஒரு இடம் அண்ட் இந்தியா சைனா பார்டரு. அண்ட் இந்த இடத்த பற்றி ஃபஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவாக ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் வந்துட்டு இங்கே நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பெர்மிட் வாங்கணும். அண்ட் வந்து ஆக்சிஜன் ரொம்ப கம்மி, ஸோ அதனால் குழந்தைகள் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சிக்கிமை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ கண்டிப்பாக புத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புத்தர் பார்த்திங்க அப்படின்னா நேபாளில் லும்பினி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிறந்து அவர் வந்துட்டு சித்தார்த்த கௌதமராக இருந்தவர் எப்படி புத்தராக மாறினார் அப்படிங்கிற அவரோட வரலாறை வந்துட்டு நம்ம சிக்கிமில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஏன்னா சிக்கிம் ஃபுல்லாக நிறைய புத்தர்களின் மடாலயங்கள் இருக்குது. அதனால அந்த கதையை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்துட்டு நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் ராஜாக்கு மகனாக பிறந்திருக்காரு. ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்காரு. இவரோட கண்ணில் வந்துட்டு ஒரு வயதான மனிதர், ஒரு உடம்பு சரியில்லாதவர், ஒரு இறந்த மனிதன், ஒரு துறவி, இந்த 4 பேருமே பட்டிருக்காங்க. அண்ட் வாழ்க்கை வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இவருக்குள்ளே எப்போவுமே எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது அப்படியே அவர் இந்த வாழ்க்கையில் அப்படியே மறந்துடுறாரு. அண்ட் ஒரு ஸ்டேஜில் அவருக்கு கல்யாணமும் ஆகுது, ஒரு அழகான ஒரு மகனும் பிறக்கிறாரு. அண்ட் ஒரு கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் இவரோட 29 வயசில் வந்து திரும்பி இதே சம்பவத்தை பார்க்கும்போது அண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேலே மாறுபடும், எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுட்டு 29வது வயசில் வந்து இவர் இந்த குடும்ப வாழ்க்கை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் போகிறாரு. அண்ட் அப்படி போகிறப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு 6 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ட் ஒரு போதி மரத்து அடியில் உட்காந்து புத்தகயா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவருக்கான ஞான உதயம் பெற்று இவர் வந்து புத்தராக வந்து வராரு. That time you have to use this one. Otherwise, if you don't want to make a count or you don't want to like keep as a count, then you need to put this one. Only if you want to like keep a count how much I have chant the mantras and so on and so forth. இப்போ பேசினவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த புத்திஸ்ட் ஆகிறதுக்கு வந்து அவங்க எல்லாமே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஒரு புத்தர் மடாலயத்தில் தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அண்ட் ஒரு பூஜைக்காக இந்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு சேல்ஸ் சென்டருமே இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி அடுத்த வீடியோவில் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ண